மனதை நினைக்கும் கொடுக்க வேண்டும் கையெழுத்து வாங்கும் பாடி கையில் சிவலிங்கம் கொடுக்க வேண்டும் ஓட்ட போட்டு ஆளுநருக்கு ஓட்ட போட்டு ஆளுநருக்கு போட்ட அறியாத ஆண்டவா பகவானே
அத்தகாரி 8 பேருக்கும் மறு உயிர் கொடுத்ததனால மனதே மயக்கம் தெரிந்த வரைக்கும் உங்களை கையெழுத்து வணங்குமாறு எங்களுக்கு வர வேண்டும். வேண்டும் 50 ஆண்டு காலம் எங்களுக்கு அழியா வர வேண்டும். அந்தவா பகவானே, காலங்கள் வரைக்கும் வாழும்படி எங்களுக்கு கடவுளே நீர் வளர்ந்தாலும் அத்தகாரி 8 பேருக்கும் கோட்டை போட்ட ஆளுநருக்கு ஒரு கோட்டை வேணும். பூ எடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்ட வேணும். கும்பிட சிவலிங்க வேணும். குளிக்கிறதுக்கு தெப்பகுளம், விளையாடுவதற்கு வேப்ப மரம், ஆடுவதற்கு ஆழம் மரம் வேணும். ஐயா ஏ அம்மா, 8 பேர்களும் ஒரு நாளும் வராத சங்கமான் ஜோடிக்கு நான் இன்று வந்திருக்கேன். குணங்களுக்கு மறு உயிர் கொடுப்ப நான் வரலம்மா. என் சக்தி பார்வதியை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அவளுக்கு உயிர் கொடுக்கத்தான் நான் வந்தேன். அவன் பேச்ச கேட்டு மறு உயிர் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். மனுஷன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு ஆயுள் காலமும் வரும், அழிவு காலமும் வரும். அதனால நீங்க காலம் முழுக்க ஆயுசு முழுக்க அழியாத வரம் கேட்கல. அழியாத வரம் அந்த ஆண்டனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட வரங்களை எத்தனை கேட்டாலும் உங்களுக்கு கிருபையோடு நான் கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு வரம் கொடுக்கறதே பொய் அல்ல. வரம் கொடுக்கறதே கொடுக்க உங்களுக்கு சொல்லிதான் நான் கொடுக்கேன். 50 ஆண்டு காலங்கள் நீங்க ஆயுசோடு வாழ்வீரம்மா. 50 ஆண்டுக்கு அப்புறம் 51வது ஆண்டு காலத்துல உங்கள் ஆயுள் அதம்பாதம் எல்லாம் கூடி அழியும் தருணம் வரும் அம்மா. அப்பம் இந்த ஆண்டவன் நான் வருவேன் அம்மா சொல்லி வாக்கெழுத்து வரம் கொடுத்து 103 சிவலிங்கத்தையும் கையில எடுத்து சிவனார் அக்ககாரியர்கள் 8 பேரும் கையிலே கொடுத்த போது காரியர்கள் 8 பேரும் வரங்களை வச்சுக்கொண்டு வாங்கிக் கொண்டு ஏ அம்மா தங்கையரே, நான் கண்ணன் தடிவிலே வாழணும்படி அம்மா நம்மளை வளர்க்கல, அப்பா நம்மளை வளர்க்கல, தாய் தகப்பன் வளர்க்காத நம்ம எப்பேர் பெற்றவர் உலகத்துக்கு தெரிய வேண்டும். அப்படி நம்ம வாழ்ந்து வாசனை காட்டணும் சொன்ன போது பார்த்தாரு 8 பேரும் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? வாழ்ந்து வாழ்வதற்கு கோட்டை போடணும். கோட்டை போடணும். எப்படி போடலாம்? மண்ணால கோட்டை போட்டா என்ன நடக்கும்? கண்ணால கோட்டை போட்டா, ஈயத்தால கோட்டை போட்டா, தங்கத்தால கோட்டை போட்டா என்ன நடக்கும்? தேடி வந்துருவான். அதனால ஏ அம்மா 8 பேர்களும் இப்பேற்பட்ட கோட்டை போடணும் தெரியுமா? மண்ணால கோட்டை போட்டா, மண்ணால கோட்டை போட்டா, மண்ணால கோட்டை போட்டா, அம்மா மழை பெய்தால் கரையும் என்று, மழை பெய்தால் கரையும் என்று, மழை பெய்தால் கரையும் என்று கோட்டை போட்டா, கோட்டை போட்டா, கோட்டை போட்டா, கோட்டை போட்டா, இளைஞர் வந்து சேரும் என்று, இளைஞர் வந்து சேரும் என்று, இளைஞர் வந்து சேரும் என்று காரியர்கள் என்ன விதமா போட்ட போட்டா காண்டு போற செங்கல் வாங்கி, காண்டு போற செங்கல் வாங்கி
அவளோ தாமரவரணி தண்ணீர் என்னை ஈய கோட்டை எதிர கோட்ட அம்மா ஈய கோட்டை எதிர கோட்ட அவளோ ஏழு சொத்து கோட்ட ஆடுவதற்கு ஆடுவதற்கு வெப்பமாறும் 103 சிவலிங்கத்தை 103 சிவலிங்கத்தை அம்மா போட்ட போட்டு அழுகுறாரு காளியர்கள் 8 பேருமாகவே சேர்ந்து காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி கல்லால கோட்டப்பட்டா தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து உழைச்சி அழகாக ஈய கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டப்பட்டா குளிக்கிறதுக்கு தெப்பகுளம் நல்லா பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் ஆடுவதற்கு ஆலமரம் விளையாடுவதற்கு வேப்ப மரம் அழகா நட்டு வச்சு 103 சிவலிங்கத்தையும் கோட்டை முழுவதும் சுத்தி அடுக்கணும் 103 சிவலிங்கத்தை அடுக்கி வச்சிருக்கல 6 கால பூஜை ஆண்டவருக்கு அனுதினமும் செய்யணும் 6 கால பூஜைனா என்ன சொல்லுங்க பாப்போம் ஆறுகால பூஜைனா என்ன அதிகாலையில 6 மணிக்கு ஒரு பூசை சூரியன் உதிக்க முன்ன அதிகாலையில 6 மணிக்கு அதான் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூசை அப்ப ஒரு பூசை அதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 8 to 9 அப்ப ஒரு பூசை காலை பூசை கரெக்டா மணி 12 மணிக்கு உச்சிகால பூசை மதிய பூசை எதாச்சு 3 பூசை ஆச்சா அதுல இருந்து ஒரு 4 to 5 கூட ஒரு பூசை ஆமா மாலை பூசை திரும்ப 6 to 8 கற்கள் பூசை எதாச்சு 5 ஆச்சு இது எந்த ஆச்சு ஆமா அதுக்கு அப்புறம் நடுசாம நள்ளிரவு 12 மணிக்கு அதுதான் சாம பூசை 12 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிடும் 10 மணியோட முடியும் ஐயா அதான் அண்ணன் நான் சாமிக்கு பூஜை சொல்லியிருக்கேன் நீ சாராயத்துக்கு பூஜை வச்சுட்டு இருக்கிற சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் சிவனார் அருள் பரி நல்லா 103 சிவலிங்கத்துக்கும் தேனார் அபிஷேகம் திருவியத்தார் அபிஷேகம் மஞ்சளார் அபிஷேகம் விபூதியார் அபிஷேகம் பாலார் அபிஷேகம் பன்னீரார் அபிஷேகம் பஞ்சாரத்தார் அபிஷேகம் பலகாரத்தார் அபிஷேகம் இப்படி 21 வகை அபிஷேகங்களை இணையமா 103 சிவலிங்கத்துக்கும் செய்து வந்தால் காரியர்களுக்கு பேரும் பூசை செய்து வர ஒரு நாளைக்கு ஒரு நாளாகவே கைலாசம் எப்படி இருக்கு முப்புறம் கோட்டை எப்படி இருக்கு தெரியுமா முப்புறம் கோட்டை போட்டால கோட்டைக்கு வெளியே என்ன போடணும் பெரிய போடு வாங்கி வர மாட்டணும் சரி ரத்த கலவை அழகா எழுதுறா எப்படி ஏ அம்மா தங்கையரே சொல்ல எழுதுகா எழுதுங்க இது காரியர்கள் கோட்டை
காளியர்கள் கோட்டை எழுதியா ஒரே எழுத்துதான். இது முப்பூரம் கோட்டை. கோட்டை ஆண்கள் யாரும் வரக்கூடாது. ஆண்கள் வாழை எனக்கு அழிக்க கூடாது. அப்படி மீறி யாரும் வந்தால் உங்கள் தலையை அறுத்து தலை வாசலில் தொங்க விடப்படும். எழுதியலா போடு மாட்டியாச்சு. பாப்போம் நல்ல பாரு. ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பெருசா போர்டுல எழுதி கோட்டைக்கு முன்னால போர்டு சாம்பல் மாட்டிட்டான். 8 பேரும் மாட்டி வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் பூஜை செய்ய அனுதினமா ஆறுகால பூஜை செய்ய கைலாசை நடிதமாகவே இருக்கு தெரியுமா. ஒரு நாளைக்கு ஒரு நாளாக ஆதி வெள்ளி கைலாசமோ கனிந்து கொண்டு வருகூரையா பூரம் கொட்டையது கொண்டு வருகூரையா பார்த்தாலே பகவானோ காளியர்கள் 8 பேருக்கும் 103 சிவனிகத்தான் அள்ளி கொடுத்துட்டோங்க. பணம் கேட்டாலும் நம்மளை விட்டு போனா சரின்னு அள்ளி கொடுத்தோங்க. செய்யற பூஜையின் மகிமையினால எனக்கு சக்தி இங்க இல்ல முப்பூரம் கோட்டைகள்லாம் செல்லுகிறது என்று ஆண்டவன் மனதில எண்ணக்கூடிய தருணத்தை பார்த்தா பாரதேவி ஆண்டவன் ஒரு நாளைக்கு யாருக்கு விழிச்சுக்கிட்டே போறாரு. ஐயா உங்களுக்கு உடம்பு தெரியலையோ சாப்பாடா இருங்க ஐயா இருங்க. கவலத்துல பாயசமா பாரதி சாப்பாடு நம்ம இருக்காதா பாரதி தருவா மெதுவா சாப்பாடு வருவா. ஏ அம்மா பாரதி ஒரு நாளைக்கு ஒரு நாளாக இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா. உன் தந்தை 8 பேரும் சங்கரமா ஜோதியில வரம் கேட்டாரடி. 103 சிவலிங்கத்தை கேட்டா முப்பூரம் கோட்டா கேட்டா பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவனம் தோட்டம் கேட்டா குடிக்கிறதுக்கு தெப்ப மரம் விளையாடுவதற்கு வேப்ப மரம் ஆடுவதற்கு ஆலமரம் அவளைத்தையும் கேட்டா நான் என்ன யாரும் கேட்காம நம்மளை விட்டு போனா சரின்னு அள்ளி கொடுத்துட்டேன். 103 சிவலிங்கத்துக்கும் 6 கால பூஜை அனுதினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பூஜையோட மகிமையினால எனக்கு அருளும் கிடையாது பொருளும் கிடையாது. உன் பூஜை இனிமே எனக்கு செல்லாதடி. முப்பூரம் கோட்டை ஒரு நாளைக்கு ஒரு நாள் வசந்து கொண்டு போகுதடி. கைலாசம் தாழ்ந்து கொண்டு போகுதம்மா. கைலாசம் இப்படியே தாழ்ந்துன்னு வச்சுக்கா தேவாதி தேவர்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லி முறையிட்டு அழுவார்கள் அம்மா. ஆண்டவா போடுறோம். அதாவது ஒரு தெய்வத்துக்கு சில நாட்டி வச்சாச்சுன்னா தெய்வத்துக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு தான் 48 நாள் மகா கும்பாபிஷேகம் பூஜை பண்ணி அந்த ஐயர்மார் சேர்ந்து எல்லாரும் உயிர் கொடுப்பாங்க சிலைக்கு. அப்ப சிலைக்கு உயிர் கொடுக்க தருணத்துல இந்த கல்லு சிலையா வச்சுட்டாங்கன்னா 21 அபிஷேகத்தை இணையமா செய்யணும். மண்ணு சிலையா வச்சுட்டாங்கன்னா நல்ல குளத்து மண்ணை எடுத்து புதுமையா சாமியை உருப்பிடிக்கணும். வேப்ப மரத்துல பட்டை கட்டிட்டுனா சாமி தான். வீதியில நின்று கும்பிட்டாலும் சாமி தான். சொத்து பெருசா இருந்துன்னு வச்சுக்கோங்க சாமி வெளியே நின்று கும்பிடக்கூடாது. சொத்து குறைவா இருந்ததுன்னா உள்ள நின்று கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாம் ஆத்தாதான். அம்மா தூணுல இருப்பா துரும்புல இருப்பா திரும்பி பார்த்தா தூசி பழக்க அங்கேயும் இருப்பா. அதனால ஆண்டவா அபிஷேகத்தால கட்டுப்படாதது வேற எதுவுமே கிடையாது. அதனால பாரதா தேவி தேவாதி தேவர்கள் எல்லாம் அழைத்து பார்த்து வராங்க பாடல்களே வாங்க. ஆண்டவனுக்கு தெரியாம காளியர்கள் 8 பேருக்கு 103 சிவலிங்கத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. அதனால ஆண்டவனுக்கு அருளும் கிடையாது பொருளும் கிடையாது. சட்டி சட்டி டிஜெட் எடுத்துட்டு வருவாங்க. மத்தியானம் உமருக்கு மட்டும் வெள்ளைய கறி வச்சு தந்திருக்காங்க. வாய் இருந்தா குளருது என்னதுக்கு அப்படி சக்தி இழந்துட்டியா. அருளும் கிடையாது பொருளும் கிடையாது.
அதனால எப்பா பாருங்க என்ன என் அண்ணன் திருப்பார் கடலிலே சயனம் செய்யும் ஐயோ மாயனான என் பெருமாளிடம் ஆமா விவரங்கள் எல்லாம் சொல்லி அங்க இருந்த ஆண்டவனுக்கு பால் குடம் சுமந்து பால் ஏற்றுறவாங்க. ஆமா பார்வதி சொல்ல யாராவது கட்ட முடியுமா? முடியாது. தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். பார்வதியாடைய வார்த்தையை கேட்டுட்டு தேவாதி தேவர்கள் பச்சைமால் சயனம் செய்யக்கூடிய இடத்துக்கு பார்த்தவர்கள் எல்லாம் ஓடோடி வந்து பச்சைமாலைத்தான் நடந்ததெல்லாம் சொன்னார்கள். பாலை போடுறதுன்னு பாலை போடினாங்க. பால் குடத்தை தலையில வைத்தாங்க. குறுக்கால போனா எப்படி போலாம்? ஆண்டவர் சக்தி இறந்து இருக்காரு. ஆண்டவனுக்கு சீக்கிரம் போய் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சீக்கிரம் போனா முப்பரம் மட்டும் வழிவழிதான் சீக்கிரம் போக முடியும். அதனால பாடுபடத்தை சமந்துகிட்டு வரும்போது அத சும்மா பாத யாத்திரை போனா நமக்கு கால் வலி வந்துடும். பாட்டு பிடிச்சு ஆட்ட மாதிரி ரசனையோட போனோம்னா வலியும் தெரியாது வேதனையும் தெரியாது வலியும் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும். அதனால தேவாதி தேவர்கள் எல்லாம் நீங்களாம் பாட்டு படிக்கணும். என்ன பாட்டு? சம்போ சங்கரா சாமி ஆதினி அனந்தாருக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா அழைத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா அழைத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா சம்போ சங்கரா அழைத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா ஈசனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடத்த சம்போ சங்கரா சாமி பாசி பழந்த மர சம்போ சங்கரா அந்த பாசி பழந்த மர சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பங்குனி தேரோடும் மர சம்போ சங்கரா பரமேஸ்வரன் வாழும் மர சம்போ சங்கரா சம்போ சங்கரா தேரோடும் மர சம்போ சங்கரா பரமேஸ்வரன் வாழும் மர ஐயா ஊசி போயத மர சம்போ சங்கரா சம்போ சங்கரா உத்திரத்தம் காய்க்கு மர சம்போ சங்கரா மர வாழு மர சம்போ சங்கரா உதயமர வாழு மர என்று தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் என்று பாக்குறத்தை சமந்து போண்டு அவை பக்தரெல்லாம் வார போத அருகர அருணையிருந்து அவர்கள் அரணாரணமும் உச்சரிக்க அப்படி சிவனே நல்ல சிவனை அந்த சிவனாரணமும் உச்சரிக்க போடுகிற சத்தமாறு போடுகிற சத்தமாறு கோட்டைக்கு தங்க துறையா கோட்டைக்கு தங்க துறையா
தங்கையரே, அரகரா சிவ சிவா என்ற ஆண்கள் சத்தம் கேக்குது. எது நமக்கு ஆண்வாடா அழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா லேசா அந்த சனலை திறந்து பாரு, யாருன்னு பாரு. பார்த்தா விளக்குத்தியா சனலை திறந்து, ஏ அக்கா முப்படாதி மாறி சொன்ன மாதிரி வெளியவா அங்க பாத்தியா பட்டையை அடிச்சிருக்கா, நெத்தியில கழுத்துல உத்ராட்ச மாலை போட்டிருக்கான், காவி வேஷ்டி கட்டியிருக்கான், கையில கமண்டலம் வச்ச மாதிரி வச்சிருக்கான், தலையில பால் குடம் வச்சிருக்காங்களே. வாங்கடி இன்னைக்கு யாருன்னு உங்களுக்கு போய் காட்டுவோம். இவ்வளவு பெரிய போர்டுல இப்படி எழுதி போட்டிருக்கேன். இந்த 30 மட்டும் எங்களுக்கு சொந்தம் போட்டிருக்கேன். என்னக்கா என்ன சரி சாட்டை எடு, என் சந்தனமாரி நீ சாட்டை எடு, என் முப்படாதி வெள்ளி பரம்படு, என் உச்சினி மகாரி சூரத்தை கையெடு, என் வேப்படையும் கையுமா நின்னுங்க. யாருன்னு காட்டும் உங்களை புட்டுக்கிற குட்டுகளை துட்டா காணும், துணிய காணும், பூசாரி ஆட்டம் மழைய காணும், ஓடணும்படி சொன்ன உடனே இவங்களை முதலையே எடுப்படையே ஆவேசமா கூப்பிட்டாரு, ஓடிடுவாங்க. அன்போடு அழைக்கணும். அதுக்கு அட்டகாரியர்கள் யார் என்று இவர்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்ன உடனே தேவாரி தேவர்களே வாருங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா சொல்லியிருக்கான். வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, வர வேண்டும் வெள்ளுக்கு ஐயா, வர வேண்டும் வெள்ளுக்கு ஐயா. ஐயா கைலாசத்துக்கு நாள் இருக்கு, இப்ப வில்லுக்கு சொன்னீங்க. வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, வில்லுக்கு வாங்க ஐயா கூப்பிட்டேன். நீ என்னெல்லாம் பார்க்கணும், கைலாசத்துல அப்படி நடக்கு. கைலாசபுரத்துக்கு வேலைக்கு போனோமோ அது தெளிவா சொல்லும். அங்க போறோமோ பச்சடி சாப்பிட்டா ஆமா வாய் வளம்புது. அவன் சொல்லிருக்கு 2 காது 3 காது கேட்காது, ஆனா வரைக்கும் வாய்க்கு வரைக்கும் பச்சடி நல்லா சாப்பிட்டுருக்காரு. நமக்குலாம் இடையில வைக்கலாம், அவருக்கு மட்டும் எங்க வச்சாங்களோ தெரியல. சைடுலையா எங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி மந்திரம் போட்டு வச்சுட்டாங்க நினைக்கிறேன். ஆமா கண்ணு பட்டோம்னா போற போச்சுட்டா உட்காருங்க. ஐயா அதானே கேட்டேன். பாருங்க பாருங்க, என் வார்த்தையை கேளுங்க. வாங்க வாங்க வாங்க. 8 பேர் நிக்கிறத பார்த்தா சரியில்லை, கூப்பிடலாம் போயிருவோம். ஆமா கூப்பிடணும்னா போவாம விட்டுன்னு வச்சுக்கோ, ஓட விட்டு 2 நாள் விரட்டிடுவான். ஆமா அதனால கூப்பிடுறத பணி அன்போட கூப்பிடுறத பணிஞ்சு போவோம். வாங்க தேவாதி தேவர்கள் சிவனாருக்கு பால்குடம் கொண்டுட்டு போற செதற விடக்கூடாது, சட்டுன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு. ஏ அம்மா காரியர்களே எதுக்குமா நீ அழைச்சிய? வாங்க கையில பால் குடத்துல தலையில இருக்கிறத இறக்கி எங்க கையில தாங்கன்னா. தலையில என்னது பால் குடம்? சிவனாருக்கு. சிவனார் இங்கதான் இருக்காரோ? எப்பா கைலாசத்துல இருக்காரு சிவனாரு. எப்பா கைலாசத்துல இருக்க சிவனாரு என்னைக்கு உங்களுக்கு 103 சிவலிங்கத்தை வாரி அழைச்சாரோ அன்னையில இருந்து உங்க கோட்டை பெரிய கோட்டை ஆயிட்டு. சிவனார் கைலாசம் தனிஞ்சு போயிருச்சு. சிவனாருக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆதிசக்தி சொன்னா பால் கூட இருந்தோம்னா அதான் எடுத்துட்டு போறான்னா. நெத்தியில பட்ட பெரிய உத்தராட்ச புட்டை பால்குடத்தை மரியாதை கையில தாங்க. எதுக்கு சொல்லுவேன் தெரியுமா? ஏ அப்பா தோரகா பாலர்களே, உங்க ஆண்டவன் 103 சிவலிங்கத்தை என்னைக்கு எங்கிட்ட தந்தாரோ அன்னையில இருந்து சிவனார் இங்க தாமையா இருக்காரு. சிவனார் இங்க இருக்க சிவனாருக்கு பால்குடம் அங்க இருக்கு. பகவான் இங்க இருக்க பால் உலகம் பகவானுக்கு பால்குடம் இருக்கு.
நின்னும் பாலை அருந்திக்கிட்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கணும். எடுத்ததுக்கு அடிச்சோம்னா பால் வேஸ்டா பெருமையா. அதனால 8 பேரும் சேர்ந்தா தலையில இருக்க பார்வத்தை பிடுங்குங்கடி. ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி மாறி பிடுங்குனா பாலை எல்லாம் வயிறு மட்டும் குதிச்சா சூடமும் பெறமையும் கையில எடுத்தா சாட்டையும் கையில எடுத்து அடி ஒண்ணு தவிர்த்து விழுது. மூணு மூணு மூணா விழுது. சூளத்துல வாங்கி ஒரு அரை கலத்துல சூளத்துல இருக்க 3 விரலும் பாம்பு போய் படுது. துவாரக பாடல்களுக்கு அடி ஒண்ணு இட்டி மாறி விழுந்துச்சு. இந்த குடத்துல இருக்கு பத்தியா மா விழும்பு. அத பாலை பூரா அறிந்துட்டு மா விழும்ப மட்டும் எடுத்து பானை உடைச்சு தேவாலய தேவர்கள் மாலைய போட்டான். போய் சொல்லுவாங்க பகவான் வந்துட்டா என்ன சொல்லணும்? ஐயா பகவானும் அங்கே இருக்க பகவானும் அங்கே இருக்க சிவனாரும் இங்கு வந்து சிவனாரும் அங்கே இருக்க பகவானும் இங்கு உண்டு கட்டபோடும் அங்கே இருக்க முக்கநகர் இங்கு உண்டு முக்கநகர் அங்கே இருக்க முக்கநகர் அங்கே இருக்க பகவானும் அங்கு உண்டு. சிவலிங்கமோ இங்க இருக்க அங்கு உள்ளோ கடவுளிங்க இங்க இருக்க கடவுளுமே அங்கு உள்ளோ கணவனிங்க இங்க இருக்க கணவானோ அங்கு உண்டோ அரணாலிங்கோ இங்க இருக்க அரணாலிங்கோ அரணாலே அங்கு உள்ளோ அங்கு உள்ளோ போடுவாரா சந்தன மாறி இல்லா சாட்டைய கையில் இருந்தா சாட்டைய ஒட்டு முட்டாகிய ஒட்டு முட்டாகிய அடித்த அடி கொடுத்தாம வியாபாரி தேவரெல்லாம் எல்லாருமே வந்து கூடுவார். அடித்த அடி கொடுத்தாம ஏ ஆண்டவா பகவானே உமரை விட்டா வேற என்ன கதியில காதுல வந்து நாச்சல் விழுந்தாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? ஆண்டவா எல்லாம் உமர் மேல உள்ள தப்பியா 103 சிவலிங்கத்தை நீர் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு இவர ஒரு வேதனை வருமா? போயும் ஒரு பெண்கள் கையிலால நாங்க அடிபட்டோம் ஐயா. 8 பேர் உமருக்குள்ள பாடம் கூட அறந்தா சாட்டை எடுத்த சவரமத்தை எங்களை அடி அடின்னு அடிச்சா. வெள்ளி பெரம் எடுத்தா விரட்டி விரட்டி அடிச்சா. தந்த பெரம் எடுத்து தரபோகமத்தை அடிச்சார் ஐயா. அதனால நாங்க போயும் பெண்கள் கையினால அடிபட்டோம்னு சொன்னோன்னு வச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த கைலாசத்திரம் மதிப்பே கிடையாது. அதனால நாங்க தேவாலி தேவர் எல்லாம் ஒன்று கூடி சிவனடியார் எல்லாருமே சேர்ந்து கடலில மாற போறோம். தன் உயிரே வாய்க்க போறோம்னா 50 ஆண்டு காலம் தான் அவளுக்கு ஆயுசு இருக்கு. 51 ஆண்டு காலத்துல அறிவு வந்த ஆணவம் உண்டாகி அவளே அறியக்கூடிய தருணம் வரும். அப்பா அல்லவா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்கள் கைனால அடைபட்டது எவையே பெற்ற மகிமையா எங்களுக்கு வேதனையா இருக்க ஐயா. சொல்லிருக்கான் போட்டு வயிற்றுக்குள்ள போட்டு வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல நம்ம புருஷன் ஓங்கி கன்னத்துல ஓடுற அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க. ஒரு செவத்துல அடிச்சாருன்னா மாறு தெரு செவத்தை திரும்பி கொடுப்பாராம். கை பறக்க நம்ம புருஷன் கை நம்ம மேல படவே இல்லையே அப்படின்னு கை ஓங்கி ஒரு அடி அடிச்சானா மறு செவடு இந்த காலத்திலே அடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? இவரை அடிக்க கைய வாங்கிட்டான்னு வச்சுக்கோ ஐயா அம்மானு 8 வீட்டுக்கு கத்துதான். இப்படி பார்த்தா அடிக்காங்க.
இப்படியே போனோம். இப்படியே போனா எப்படி இருக்கும்? எப்பா அடி அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி ஒரு அரை அரைச்சிட்டாங்கன்னா 8 வீட்டுக்கு கத்துவா. என்ன சொல்லி கத்துவா? யாருல அடிச்ச? ஏன் அடிச்சுட்டு போனா திரும்பி வராம போக, நீ போன இடத்துல போட்டு விழுந்துட்டாவ. இல்ல உன்ன கதவாய்க்கு 1 ரூபாயா கொடுக்க, இனி நீ அடிச்சுட்டா போற, நீ பதக்கமாக போனன்னு வச்சுக்கோ, அடுத்து உனக்கு தெக்கமாக நம்மள இடம். என்ன இனி நீ அடிச்சுட்டு வடக்க போற, உனக்கு தெக்கதாமல இடம். நீங்க என்ன அடிச்ச பாத்தியா? அதனால அடிச்சு அடி கொடுக்காம அப்படி கத்துவாராம். இப்ப அப்படி கத்துதாங்க. அந்த காலத்துல வாங்கி ஒரு அரை அரைச்சிட்டாங்கன்னா பாசமா போட்டு கொய்வாங்களாம். அப்படியாகவே இருக்கக்கூடிய தருணத்திலே பாடும் இருக்கக்கூடிய தருணத்துல இவர்கிட்ட 103 சிவலிங்கத்தை கொடுக்க பேரான இவரை இடைஞ்ச வந்து நமக்கு சேருது. இந்த 103 சிவலிங்கத்தையும் முதல்ல எடுக்கணும். அப்பந்தான் இவ தன்னோட அகபாகம் கூடி குறைஞ்சி அனுபவங்களா குறைஞ்சி தான் வரைக்கு வருவார் ஆண்டவனை யோசித்தார். இவரோட 103 சிவலிங்கத்தையும் எடுத்து வரனா யாரால போக முடியும்? ஆதிசக்தி பார்வதியும் அச்சுதனாகப்பட்ட கோவார கண்ணனை தான் அழைக்கா. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் கண்ணனை தான் அழைக்கணும். ஏமனா கண்ணன் இல்லைன்னா கதாபாத்திரமே கிடையாது. கண்ணை இழுக்க போய் தான் கதையே. கண்ணனுக்கும் கண்ணன் மருகமே மாயாண்டி சுடலைக்கும் அந்த வில்லுதான் இந்த வில்லு. அன்னைக்கு கண்ணன் பாட போய்தான் இன்னைக்கு கண்ணன் பேர சொல்லி நம்ம பாடுறோம். கண்ணன் இல்லைன்னா கதையே இல்ல. கண்ணன் ஒரு வடிவமா எடுத்திருக்கார். பல ரூபம் கொண்டவர் தான் பச்சைமால். 6 உலகிலே அழகனா இருப்பாரு. 1000 பேருக்கும் அடி கொடுக்க சிவனாருக்கு மைந்தனாகவும் இருப்பாரு. அப்பேற்பட்ட மாயனாகப்பட்ட எம்பெருமான சிவனாரும் அழைக்க வேண்டும் என்று சொல்லி சிவனாரை விதமாகவே அழைக்காது தெரியுமா? அழகலில் சயனம் செய்யும், அழகலில் சயனம் செய்யும், அசுரனே மயத்தூரே ஆனவர் அழைக்கும் சத்தம் ஆண்டவனை கேட்கலையா, அழைக்கும் சத்தம் எவருமா கேட்கலையா. அறியாவே அழைக்கக்கூடிய நகரத்துல